ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ப்ளீஸ் பி மை ஃபேமிலி ட்ராமாவோட எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் முழுசாக கேட்கல அண்ணி, அன்னைக்கு நீங்கள் மட்டும் முழுசாக கேட்டிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் இப்படி சொல்லியிருக்க மாட்டீங்க. அண்ணனுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவனால் பேச முடியல. ஆக்சுவலாக அன்றைக்கி அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, இது மாதிரி வந்துட்டு எனக்கும் அவளுக்கு நடுவில் எதுவுமே கிடையாது, லவ்லாம் கிடையாது, பசங்களுக்காகவும் தாத்தாக்காகவும் தான் நாங்கள் 2 பேருமே நடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். உடனே நான் ஒரு வார்த்தை கேட்டேன், சரி ஓகேடா லவ்லாம் கிடையாதுன்னு சொல்கிறல, இப்போ அண்ணி முன்னாடி உன்னால் அதை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்பா அவன் சொன்னான், இல்லை என்னால் சொல்ல முடியாது தான், நானும் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு லவ்லாம் எனக்கு எதுவும் இல்லை தான், ஆனால் வந்துட்டு போக போக அவளை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிடுச்சு, அவளை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அன்றைக்கி வந்துட்டு என் வீட்டில் பேஸ்மெண்ட்டில் வச்சு நான் அவளை வந்துட்டு ரொம்பவே ஹர்ட் பண்ணி பேசிட்டேன். இதுமாரி வந்து தாத்தாக்காகவும் பசங்களுக்காகவும் தான் நம்ம வந்து இதுமாரி மேரேஜ் பண்ணிக்கிட்டதே அப்படி இப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் மேரேஜ்லாம் சொல்லி அவளை கஷ்டப்படுத்திட்டேன். அதை எப்படி அவகிட்ட நான் வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு எனக்கு வந்து உண்மையில லவ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நான் எப்படி அவட்ட வந்துட்டு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் வந்துட்டு என்னால் எதுவுமே பேச முடியாமல் நான் இப்படி தவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னா. நீங்கள் வந்து முழுசாக கேட்டிருக்கணும் அண்ணி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாம், அவர் தானாகவே வந்து நம்மக்கிட்ட பேச ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தார் அடிக்கடி வீட்டில் கூட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சரி ஓகே, இந்த டைம் லவ் வந்துடுச்சுன்னு சொல்கிறார்ல, அவரே வந்துட்டு அவரோட லவ்வை சொல்லட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அவரோட ஆஃபீஸ் ரூமில் கூட உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வந்து எப்படிலாம் இம்ப்ரெஸ் பண்ணலாம், எப்படிலாம் கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு புக்கை வாங்கி வச்சு படிச்சுட்டு இருக்காரு. ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்டு ரொம்ப ரொம்ப சின்சியராக படிச்சுட்டு இருக்காரு. கரெக்டாக இந்த டைமில் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கார் இல்லையா, அவர் வராரு. வந்ததுமே நம்ம ஹீரோ வந்துட்டு ஐயோ புக்கை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு புக்கை க்ளோஸ் பண்ணி அப்படியே அவர் வந்து அவரோட சீட்டுக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சுக்கிறாரு. வந்து அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, சார் இதேமாரி இன்றைக்கி நீங்கள் இவரெல்லாம் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான ஷெடியூல் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இதுமாரி நம்ம மாலில் வந்து ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்குலாம் சேலரி வந்து சரியாக போய் சேரலை சார், அது வந்துட்டு இதுமாரி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காங்க, இதுமாரி வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சீக்கிரமாக அதை முதல்ல சரி பண்ணுங்க, நம்ம ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் யார் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம அசிஸ்டண்ட்டு சொல்லுமாறு இதுமாரி அசிஸ்டன்ட் வியூ அப்படிங்கிறவர் தான் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அவருக்கு உடனே வந்துட்டு லெட்டர் போடுங்க, நான் போட்டதாக வந்துட்டு லெட்டர் போடுங்க, அவர் வந்து ரிமைண்ட் பண்ணுங்க, இதுமாரி வந்துட்டு சம்பளம் வந்து சீக்கிரமாக போட சொல்லுங்கள், இது பெரிய ப்ராப்ளம் ஆகிட போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதே டைமில் நம்ம ஹீரோயினை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காரு. அவளுக்கு எல்லாம் ஓகே தானே, டாங்கால எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம் சார், நானும் விசாரித்தேன், எல்லாம் ஓகே தான், மேடம்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் மேடம் வந்துட்டு கொஞ்ச நாளாகவே ரொம்பவே சேடாக இருக்காங்களாம், ஏதோ ஒன்று திங்கிங் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க, அப்படி தான் எனக்கு நியூஸ் வந்தது சார் அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை வந்துட்டு மேடம் வந்து உங்களை பற்றி நினச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோக்கு வந்து ஹாப்பி ஆகிடும். சரி ஓகே, அவன் என்னை பற்றி நினைக்கிறா அப்படின்னா அவன் என்ன மிஸ் பண்ணுறான்னு அர்த்தம், சரி நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஆஃபீஸ் ரூம்லேருந்து ஏஞ்சி போயிட்டு நம்ம ஹீரோயினோட அந்த மாலில் தானே நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம ஹீரோயினோட அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டுருக்காரு. இந்த டைமில் நம்ம ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணுற மற்ற எம்ப்ளாயிஸ்லாம், ஹே கியூசேலி உன் மனசில் என்னமோ இருக்குது, நீ யாரையோ பற்றி யோசிச்சுட்டே இருக்க, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருக்க, அது என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. சேல்ஸ் மேனேஜர் கூட கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து சொல்ல மாட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன இது மாதிரி யோசனைனா, நம்ம ஹீரோவை பற்றின யோசனை தான், அவன் என்ன நான் உண்மையாகவே லவ் பண்ணுறானா, என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் வருவார். நம்ம ஹீரோ வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த டியான் இருக்கான் இல்லையா, அவங்ககிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த டியான் வந்துட்டு ஒரு ஜுவல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணுற இந்த ஷாப்க்கு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் இல்லை நீங்கள் வந்துட்டு இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நான் வேறு ஜுவல்ஸ்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ வேறு வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துறாரு. என்னடா அது இவனா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம ஹீரோ பார்த்துருப்பார் இல்லையா, இதுமாரி எக்ஸிபிஷன் நடக்கும்போது முடிஞ்சதுக்கப்புறம் வாசலில் இவங்க 2 பேரும் தானே பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ நேராக வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுமாரி ஒர்க்கிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு சரிவா நம்ம வெளியில் போகலாம், லஞ்சுக்கு வெளியில் போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, இல்லை நீங்களே பார்க்குறீங்களே நான் அது வந்து கஸ்டமர் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னால் எப்படி இப்போ வர முடியும், என்னால் இப்போ வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரை பற்றின இன்ட்ரோ கொடுத்துக்கிறாரு அந்த டியான் கிட்ட. நான் தான் வந்துட்டு இதுமாரி கியூசைலியோட ஹஸ்பண்ட், இந்த மாதிரி இந்த மாலோட பிரசிடென்ட் நான் தான், பிரசிடென்ட் சாங் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணிட்டுருக்காரு. அப்போ அவனுமே அவனோட பேரை சொல்கிறான். ஓ அப்படியா, நீங்கள் தான் டியானா, நீங்கள் தானே அன்றைக்கி கூட என்கிட்ட ஃபோனில் பேசுகிறீங்க, ஓ நீங்கள் உங்களை இது மாதிரி நான் வந்து சர்ப்ரைஸாக பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுமே பேசிகிட்டு இருக்காரு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த டியான் அந்த முறை முறைச்சிட்ருக்கான் நம்ம ஹீரோவை பார்த்து. அவனுக்கு என்ன தான் கொலகாண்டோ தெரியல நம்ம ஹீரோ மேலே. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சரி வா டைம் ஆகுது, வா நம்ம சாப்பிட போகலாம், நீ அப்புறம் உனக்கு பசிக்கும்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இல்லை நான் இதுமாரி அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன்னு, இதுமாரி பண்ணாதீங்க ஒர்க்கிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வா அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸாக நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி அடிச்சுட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோயின்
ஸ்டோர் மேனேஜர்கிட்ட மேடம் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், நீங்கள் பார்த்துக்கிங்க இவரை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா சார் டியான் சார் நான் உங்களுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இந்த டியான் இருக்கான் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா அப்படி முறைச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் மொபைல் ஃபோனை எடுத்து ஏதோ திட்டு வேலை வேற பார்க்குறான். நம்ம ஹீரோ மேலே அவ்வளோ காண்டாக இருக்கான். அதனால நம்ம ஹீரோக்கு எதிராக ஏதோ ஒரு திட்டு வேலை பார்த்தீங்கன்னா அவன் பார்த்துட்டு இருக்கான். இப்போ தான் வந்துட்டு திட்டு வேலை பார்த்துட்டு இனிமேல் உன் ஃபேஸில் ஸ்மைல் இருக்காது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்ததான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு அழிச்சிட்டு வந்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி நிறைய ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே நம்ம ஹீரோ பார்த்து முறைச்சிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுமாரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தரத்தன்னு இழுத்துட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே நைஸாக நம்ம ஹீரோயின் கிட்டே கேட்டுட்டு இருக்காங்க. சரி அவனுக்கும் உனக்கும் எப்படி வந்துட்டு முதல் எப்படி மீட் பண்ணீங்க, உனக்கு எப்படி அவனை ஃபஸ்ட்டு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஹீரோயினுமே சாப்பிட்டுட்டே சொல்கிறாங்க சான் வந்துட்டு காணா போயிட்டான் இல்லையா, அப்போ வந்துட்டு இவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணார், சானை கண்டுபிடிச்சி என்கிட்ட அழிச்சிட்டு வந்தார், அப்படி தான் நான் ஃபஸ்ட் டைம் இவரை வந்து மீட் பண்ணேன் அப்படின்னு வந்துட்டு நம்ம ஹீரோயினுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைமில் தான் வந்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க, ஓ சார் ஜெலஸாக இருக்காரா, நல்லா தான் இருக்குது க்யூட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட ஃபேஸையே பார்த்துட்டு இருக்காங்க. இவர் ஜெலஸாக இருக்கிறதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் வந்துட்டு உன்னோட ஷாப்புக்கு வரப்போகிறேன், எனக்கு வந்துட்டு ஒரு ஜுவல் வந்து இப்போ வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னது உங்களுக்கு யாருக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆச்சரியமாக கேட்பாங்க. இல்லை என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் ஒருத்தருக்கு தான், அவருக்கு வந்துட்டு அவரோட ஒய்ஃப்க்கு வந்துட்டு பர்த்டே, அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓ அப்படியா, இருந்தாலும் எங்கள் ஷாப் வேணாம், ஏன்னா எங்கள் ஷாப்பில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எல்லா ஜுவல்ஸுமே, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கமிஷன்ஸ் கூட அதிகம், அதனால் வேணாம் எங்கள் ஷாப்பில் வேணாம், நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸ்பென்சிவ் இல்லாத ஐட்டம் வேறு ஏதாவது வந்துட்டு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு மட்டும் நீ அவ்வளோ ஜுவல்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்க, உங்களுக்கு வந்து நான் அந்த ஜுவல்லை காட்டுறேன் இந்த ஜுவல்லை காட்டுறேன்னு, என்ன மட்டும் ஜுவல்லாம் வாங்காதீங்க, வேறு ஏதாவது கடைக்கு போங்க, வேறு ஏதாவது வாங்குன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்டுட்ருப்பாரு. அது எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறது, அவர் வேறு நீங்கள் வேறு இல்லையா, நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு என்ன ஒரே ஆளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்து கஸ்டமர், நீங்கள் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துருப்பாரு நம்ம ஹீரோ. அதை மாதிரி சொல்லாததுனால நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி ஓகே எனக்கு மீட்டிங் இருக்குது, டைம் ஆயிடுச்சு, நீ சாப்பிட்டுட்டு பில்லையும் பே பண்ணிவிட்டு உன்னோட ஒர்க்கை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வேணுனே நம்ம ஹீரோயின் எப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிடுவார். நம்ம ஹீரோயின் புலம்பிட்டு இருப்பாங்க, அடப்பாவி வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அழைச்சிட்டு வந்து இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட் அழைச்சிட்டு வந்து சாப்பிட சொல்லிட்டு பில்லை வேறு கட்ட சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்டு ரொம்பவே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன தான் பண்ணுறதா, அடிக்கடி அவளோட லைஃப்பில் வரானே, ஒரு வேளை வந்துட்டு உஷார் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு 1000 திங்கிங்கில் இருக்காரு. இந்த டைமில் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஒரு பொண்ணு சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தேன்டா, மற்ற பொண்ணுங்க மாதிரி கிடையாது, இவ ரொம்பவே வந்துட்டு எனக்கு ஸ்பெஷல், அவளை நான் உண்மையாகவே சின்சியராக லவ் பண்ணேன், அவளை ப்ரொப்போஸ் பண்ணேன், பட் ஆனால் அவள் முடியாதுன்னு சொல்லிட்டா, அவள் சில நேரம் ஆசையாக பேசுகிறா, அப்படி கொஞ்சிக்கிட்டு பேசுகிறா, அவ்வளோ க்யூட்டாக பேசுகிறா, சில நேரம் எரிஞ்சு விழா, அவள் ஏன் அது மாதிரி பிஹேவ் பண்ணுறானே எனக்கு புரியலடா, அவளை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரொப்போஸே பண்ணேன், ஆனால் வந்துட்டு இது மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அது மாதிரி இத்தனை கிஃப்ட்லாம் வாங்கி கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற நம்ம ஹீரோட புக்கை வந்து பார்த்துடுறான். ஏன் மச்சான் இதை மாதிரி புக்கெல்லாம் நீ வாங்கி படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் ஓட்ட ஆரம்பிச்சிடான். இல்லை இது என்னோடதுல, என் அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் தான் உட்காந்து இதை படிச்சுட்டு உட்காந்துருப்பான், உனக்கு வேணும்னா கூட எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. வேணாம் நான் ஏன் இதெல்லாம் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு இருக்கான். பார்த்தியா இதில் எப்படிலாம் லைன்ஸ் இருக்குன்னு, நல்லா தான்டா இருக்குது இந்த புக்கு நிஜமாக யூஸ்ஃபுல்லான புக்கு தான், பொண்ணுங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம் போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஓட்டிகிட்டு இருப்பான். அடுத்தது நம்ம ஹீரோ ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. உள்ள நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேசிக்கிட்டே உள்ள பெட்ரூம்குள்ளே நடந்து வரும்போது நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் எப்போவுமே சோஃபாவில் தானே படுப்பாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா சோஃபா இல்லை, ஒரு சேர் மட்டும்தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் ஒன்றுமே புரியல, இங்கேருந்து சோஃபா எங்கே, நான் எங்கே படுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஷாக்காக கேட்டுட்ருக்காங்க. இல்லை நேற்று நான் வந்துட்டு அந்த சோஃபாவில் தானே படுத்திருந்தேன், அப்போ தான் நோட் பண்ணேன் அந்த சோஃபா டேமேஜ் ஆகிருக்கு, அந்த சோஃபா வந்து உடஞ்சிருக்கு, அதில் எப்படி தூங்க முடியும், அதனால தான் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன், இது மாதிரி வந்துட்டு அந்த சோஃபா இருக்கிற இடத்துல இப்போ சேர் போட்டிருக்கேன், உனக்கே என்ன நீ பெட்டில் பட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நான் எப்படி பெட்டில் படுக்க முடியும், அப்போ நீங்கள் எங்கே படுப்பீங்க, நீங்கள் வேணால் தரையில் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து தரையில் படுக்க சொல்லி கண்ணை காட்டுறாங்க. இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ சரி ஒரே வழி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பெரிய பொம்மையை தூக்கி வச்சுறாங்க. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவா பார்த்து முறை முடிச்சிட்டு இருக்காரு. வேணும்னே தான் சோஃபாவை தூக்கி வெளில போட்டிருப்பாரு நம்ம ஹீரோ. இதேமாதிரி வந்து ரெண்டு பேருமே பெட்டில் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பெட்டில் நடுவில் இவ்வளோ பெரிய பொம்மையை வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். இந்த டைமில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் சில விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லும்போது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனுமே கேட்பாங்க. இல்லை இது மாதிரி வந்துட்டு நீ வந்து கண்டிப்பாக அந்த ஷாப்புக்கு வந்து வேலைக்கு போய் தான் ஆகணுமா, நீ எதுக்காக அங்கே அந்த ஷாப்புக்குலாம் வேலைக்கு போகணும், வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா அவன் இருக்கான் இல்லையா, அவன் அடிக்கடி வேற வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அந்த ஷாப்புக்கு வந்துட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான், அப்படியே உஷார் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பயம். அதை சொல்ல முடியல அவரால். எனக்கு வயிறு கலக்குது, ஆன்டி டியூ வேறு ரொம்ப ஸ்பைஸியாக வந்து ஃபுட்டெல்லாம் செஞ்சுட்டாங்க, எனக்கு வயிறு கலக்குது, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இடையிலேயே பார்த்தீங்கன்னா அதை முழுசாக சொல்லாமல்
நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்ரூம்குள்ளே போயிட்டாரு. நம்ம ஹீரோயினாக விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, ஜெலஸாக இருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ பொசசிவான பர்சனா இவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வரதும் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஃபேஸை வந்து சீரியஸாக வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் வந்து யோசிக்கிறாங்க, இந்த டைம் கண்டிப்பாக அவரோட ஃபீலிங்கை வெளிக்காட்டுற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெளிக்காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் முடிவு பண்ணிடுறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ் அட்டன் பண்ணுறாங்க. நிறைய பார்த்திங்கன்னா டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினால் பார்த்திங்கன்னா அந்த ஷாப்புக்கு நிறையாவே வந்துட்டு வருமானம் வந்துட்டுருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு நாள் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஷாப்புக்கு வராரு. வந்துட்டு என்னாச்சு, ஒர்க்லாம் முடிஞ்சிட்டா, டைம் ஆகிடுச்சு, வா நான் வீட்டுக்கு தான் போகிறேன், உன்னையும் அழைச்சிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்பாரு. இல்லை இன்றைக்கி வந்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, சில கஸ்டமர் முக்கியமான கஸ்டமர் வராங்களாம், அவங்க வந்ததும் அவங்கள அட்டன் பண்ணி ஆகணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுற, அதை மற்றவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவார். ஆனால் நம்ம ஹீரோயின் இல்லை என்னோட ப்ரொமோஷனுக்காக எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நான் அட்டன் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் வந்துட்டு சீக்கிரமாக எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், இப்போ நான் டெம்பரவரியாக தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் வந்து வீட்டுக்கு போங்க, பசங்களை பார்த்துக்கோங்க, ஆன்டி டியூ கூட பார்த்துப்பாங்க பசங்களை, நீங்களும் வந்துட்டு பசங்களை பார்த்துக்கோங்க, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, பசங்களாம் என்னை கேட்க மாட்டாங்க, தேட மாட்டாங்க, ஏன்னா பசங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பார். ஓகே பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொடுக்கணும்னு ஓடிடுவாங்க. என்னடா இது இவ கூட வர மாட்டாளே, யார் அந்த கஸ்டமராக இருக்கும், ஒருவேளை அவன் தான் வந்து திரும்ப வரப்போகிறானோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக, இவகிட்ட பேசுவானே, இவளை வெளியிலலாம் டின்னருக்கு அழைச்சிட்டு போவானோ அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா 1000 யோசிச்சுட்டு இருக்காரு அவரோட மைண்ட்குள்ளே. இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பசங்க ரூமில் தான் உட்காந்துருப்பாரு. பசங்களாம் அம்மா ஆட்டம் போட்டுட்ருக்குங்க, 2 பிள்ளைங்களும் அடிச்சிட்ருக்குங்க, எனக்கு அந்த டைனோசர் பொம்மை வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இதில் பசங்க வேறு வந்து கேட்க ஆரம்பிச்சிடுதுங்க ஒரு கட்டத்தில், அம்மா அம்மா எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்போ தூங்க போவீங்களோ, நீங்கள் தூங்குற டேத்து கரெக்டாக அம்மா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சமாளிப்பார். அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேலே ஏறி வந்து விளையாட ஆரம்பிச்சிடுதுங்க. அள்ளி குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா அண்ணன் டைனோசர் பொம்மை கொடுக்க மாட்டான், எனக்கு புதுசு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அடம் பண்ணிகிட்டு இருக்கு. சரிடா தங்கம் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்ன தான் பசங்கக்கிட்ட இது மாதிரி பேசிகிட்டு இருந்தாலும் அவர் மைண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டியான் தான் அங்கே வந்திருப்பான், டியான் தான் அவகிட்ட பேசிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதே தான் யோசிச்சுட்டே இருக்காரு. சரி போங்க நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு தான் கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு என்னாச்சு, டைம் ஆகிடுச்சு, மணி கிட்டத்தட்ட 9 போகுது, நீ வரல வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இப்போ தான் கஸ்டமர் வந்திருக்காங்க, நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்களே பார்த்துக்கோங்க பசங்களை, நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் லேட் ஆகுது, நம்ம ஹீரோட ஃபேஸே அப்படியே சுருங்கி போயிடுது. பசங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருப்பாங்க பாருங்க. அதுலேயே அந்த குட்டி பாப்பா இருக்கா இல்லையா, வந்து பாலெல்லாம் வந்து பெட்டு ஃபுல்லாக ஊற்றி வச்சிருக்கா, நம்ம ஹீரோட தலையிலலாம் வேற பாலை ஊற்றி வச்சிருக்கா. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாரு. என்னாச்சு, டைம் ஆகிடுச்சே, வா என் வீட்டுக்கு, இன்னும்மா உனக்கு வேலை முடியலை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பசங்க பெட்டு ஃபுல்லாக பாலை கொட்டி வச்சுருக்காங்க, அடம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீ வந்தால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் ஆன்டி டியூ கிட்ட சொல்லுங்கள், அவங்க க்ளீன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிடறேன்னு சொல்லி வச்சுட்டாங்க. சரி ஓகே அடுத்த கட்டமாக பசங்களை தூங்க வைக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வேணும்னே வந்துட்டு அழகான குட் ஸ்டோரிஸ்லாம் சொல்லாமல் ஹாரர் ஸ்டோரிஸாக 2 பசங்களுக்கும் சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கையில் ஒரு லைட்டை பல்பு மாதிரி வச்சுக்கிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. பசங்களாம் ரொம்ப பயப்படுறாங்க. உடனே வந்துட்டு நம்ம ஜான் பாப்பா சொல்லுவா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அதை இப்போ உங்கள் அம்மாட்டையே சொல்ல அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எகெயின் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அம்மாட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அம்மா எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் எப்போ வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பாப்பா சொல்லும். கேட்டியா பசங்களாம் பயப்படுறாங்க, நீ வந்தால் தான் தூங்குவாங்களாம் வா அப்படின்னு சொன்னதும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா உடனே கிளம்பி வராங்க. வந்துட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதுமாரி பசங்க ரூமை தான் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினோட பாப்பா குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கா. நல்ல வேலை பாப்பா தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுறாங்க. போற்றி விட்டுட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு க்யூட்டாக கணத்தில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போயிடுறாங்க. போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுறாங்க. அவங்க ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபுல்லாக வந்து குளிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு பக்கத்தில் டேபிள்லேயே வந்துட்டு பால்லாம் ஒரு கிளாஸ் இருக்கும். யாரடா இது பால் வச்சா, ஒரு வேளை நமக்கு தான் பால் வச்சுருக்காங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோவுமே வருவார். அப்பா இப்போ தான் உனக்கு டைம் கிடச்சிதா வரதுக்கு, பசங்க ஒரு வழி ஆகிட்டாங்க தெரியுமா, கஷ்டப்பட்டு நான் தூங்க வச்சேன், நீ இல்லாமல் பசங்களை சமாளிக்கவே முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஓவராக பேசிகிட்டு இருக்காரு. சரி ஓகே இங்கே பால் வச்சுருக்கீங்களே இது யாருக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நீ இன்றைக்கி ரொம்ப டயர்டாக வந்திருப்பியா, சரி அதான் உனக்காக தான் பால் வந்துட்டு நான் வச்சேன், இதுமாரி வந்து பால் குடிச்சா உனக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு பால் குடிப்பாங்க. பால் குடித்ததும் அந்த லிப்ஸ் மேலே பார்த்திங்கன்னா அப்படியே பால் அப்படியே இருக்கும். உடனே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பர்மிஷனே கேட்காம அவர் பார்த்திங்கன்னா அவரோட விரலால் அந்த பாலை பார்த்திங்கன்னா வந்து தொடச்சி எடுப்பார். நம்ம ஹீரோயினும் அப்படியே பார்த்து நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டே இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ சரி ஓகே கிஸ் பண்ணலாம், அவள் தான் ஸ்மைல் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வருவார். நடுவில் அந்த பொம்மை இருக்குமா, உடனே
நம்ம ஹீரோ இங்கே பாரு பொம்மை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஆமாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை பிடிங்கி இவன் ஹக் பண்ணிட்டு டக்குன்னு வந்து படுத்துட்டு கண்ணை மூடிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கா என்னடா இது கிஸ் பண்ணலான்னு போனால் இவ இப்படி படுத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தூக்கமே வரல அவருக்கு. அவர் பேசுகிறார் அகெயின், நாளைக்கும் உனக்கு இது மாதிரி தான் லேட் ஆகுமா, எப்போவுமே இதுமாதிரி லேட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தெரியலையே, நாளைக்கு கஸ்டமர் வந்தாங்கன்னா நாளைக்கும் லேட் ஆகும், இல்லைன்னா சீக்கிரமே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கா ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ நம்ம இவன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கோம் ஆனால் நம்மளால சொல்லவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பாசமாக நம்ம ஹீரோயினை தொடலான்னு பார்ப்பாரு. பட் ஆனால் அது கூட தயங்குவார் அவர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டியான் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு திட்டு வேலை பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் இல்லையா, அவன் என்ன பண்ணியிருக்கான்னா லேபர்ஸ்க்குலாம் கரெக்டான டயத்துக்கு சேலரி போகாதபடி அவன் ஏதோ பார்த்தீங்கன்னா வந்து லாக் பண்ணி வச்சுட்டான். அதனால லேபர்ஸ்லாம் வந்து போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாலின் மாலுக்கு சென்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு போராட்டம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரெகலை கட்டிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா இது மாதிரி ப்ரெஸ் மீடியாலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி வர வச்சிடறான். வர வச்சதும் அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேட்டிலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வருது, இது மாதிரி வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு, இதுமாதிரி வந்து பிரசிடென்ட் சாங்க்கு எதிராக வந்துட்டு இதுமாதிரி லேபர்ஸ்லாம் வந்து போராடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் கொடுக்குன்னு ஓடி போயிட்டு இருக்காங்க. ஐயோ அவருக்கு ஏதாவது ஆகிட போதோ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்ட்டு கூட வராங்க. நம்ம ஹீரோக்கு சுத்தமாக புரியல, என்னடா அது நம்ம தான் வந்துட்டு இதுமாதிரி லேபர்ஸ்க்குலாம் வந்துட்டு சேலரி கரெக்டான டயத்துக்கு போட சொன்னோமே, அப்புறம் என்ன ஆச்சு, ஏன் வந்து சேலரி வரலன்னு சொல்லிட்டு இப்படி வந்து போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த லேபர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதுமாதிரி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க, இதுமாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க, நான் வந்துட்டு இமீடியட்டாக இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவங்களாம் கேட்குற மாதிரியே இல்லை. இதையும் பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டரிச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இடையில நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு முன்னாடி நின்றுட்டு இங்கே பாருங்க அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது, அவர் தான் சொல்கிறாருல கொஞ்சம் பொறுமையாக இருங்களேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் மேலே வேறு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க இதையும் தூக்கி போட்டுருவாங்க. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கோவப்படுவார், ஏன் இப்படி பண்ணுறீங்க, தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லேபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீ யார் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர, நீயும் வந்துட்டு கூட்டணியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் அவரோட ஒய்ஃபு, நான் சத்தியமாக சொல்கிறேன் இவர் மேலே தப்பு இருக்காது, அவர் தான் பொறுமையாக இருக்க சொல்கிறாருல, சரி பண்ணுறேன்னு சொல்கிறாருல, நீங்கள் ஏன் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் எடுத்து வேகமாக விட்டறியும் போது நம்ம ஹீரோயின் மேலே தான் பார்த்தீங்கன்னா வந்து அடிக்க வரும். ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்காக சேவ் பண்ணிடுவாரா. அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கையில் வந்துட்டு அடிபட்டு ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிடும். இதை பார்த்து பயந்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை இங்கே நிற்கிறது சேஃப் இல்லை, வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா வந்துட்டு அழிச்சிட்டு போயிடுறாரு. போலீஸை வச்சு தான் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம ஹீரோயின் வந்து அழிச்சிட்டு வந்துடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க அடங்குற மாதிரியே இல்லை, அவ்வளோ கத்திட்டு இருக்காங்க. போலீஸ் தான் வந்துட்டு இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைமில் இந்த டியானை தான் காட்டுறாங்க. இந்த டியான் தான் என்ன பண்ணியிருப்பானா நம்ம ஹீரோ சொல்லியிருப்பார் அசிஸ்டன்ட் கிட்ட, இது மாதிரி வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி லேபர்ஸ்க்குலாம் வந்து கரெக்டான டயத்தில் சேலரி போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு அசிஸ்டன்ட் போட்ட லெட்டர் வந்துட்டு இது மாதிரி அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் வியூ அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவன் வேலையை விட்டு போயிடுவான். இதுமாரி அதுமாரி ஒரு லெட்டர் வந்ததே பார்த்தீங்கன்னா அவன் வந்து டிபார்ட்மெண்ட்டில் இன்ஃபார்மே பண்ணியிருக்க மாட்டான். இது எல்லாத்துக்கும் காரணமே இந்த டியான் தான். இவன் தான் வந்துட்டு இது மாதிரிலாம் பண்ண சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் உனக்கு நான் வேற ஒரு கம்பெனியில் வேலை வாங்கி வச்சிருக்கேன், நீ இந்த கம்பெனிக்கு வந்து துரோகம் பண்ணிவிட்டு அங்கே போய் சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் பிளான் போட்டு கொடுத்துருப்பான். அடுத்ததான் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு தான் கையில் அடிபட்டுருச்சு இல்லையா, அதனால நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு உட்கார வச்சு நம்ம ஹீரோயின் தான் மருந்து போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப பதட்டமாக இருக்குது. இந்த டைமில் கூட நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு, சரி அவ்வளோ கூட்டம் எவ்வளோ கலவரமாக இருக்குது, நீ எதுக்காக அந்த இடத்துல வந்து நின்று, உனக்கு மேலே அடிபட்டுச்சுன்னா இல்லை உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் சேஃபே கிடையாது, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீ இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பயந்துட்டேன், அந்த டயத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை, ரொம்ப ரொம்ப பதட்டம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோ தான் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயினை வந்துட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயின் இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா, உடனே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தள்ளி விடுறாங்க. ஆனால் எகெயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இந்த டைம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு தள்ளிலாம் விடலை, அவங்க அப்படியே வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. கரெக்டாக இந்த டைமில் அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட், அவர் வந்துட்டு இதுமாதிரி டோரை ஓப்பன் பண்ணுறாரு. நல்ல வேலை இவர் டோரை ஓப்பன் பண்ணும்போது 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மூலையிலேயே உட்காந்துருப்பாங்க. அசிஸ்டன்ட் வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேஷுவலாக உட்காந்துருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. சார் இது மாதிரி வந்துட்டு போலீஸ்லாம் வந்துட்டாங்க, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் உடனே சரி நான் கிளம்புறேன், நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெளில வந்துடுவாங்க. வெளில வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு மூச்சே வரும். சடனாக அவர் இதுமாதிரி கிஸ் பண்ணிட்டாரு, எப்படி என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ரொம்ப பதட்டமாக இருப்பாங்க. நம்ம ஹீரோ இப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவங்க சுத்தமாக நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் இவங்க 2 பேரும் தான் பேசிகிட்டு இருக்காங்க.
நான் தான் சொன்னேன் இல்லையா, இது மாதிரி வந்துட்டு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி இது மாதிரி வந்துட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொன்னேன், லெட்டர் போட சொன்னேன்ல, அப்புறம் எப்படி வந்துட்டு இது மாதிரி இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாமல் இருந்துச்சு, யார் வந்து இதில் தப்பு பண்ணது யார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கோவமாக கேட்டுட்ருக்காரு. அசிஸ்டண்ட்டுமே சொல்லிட்டு இருக்காரு, சார் மார்க்கெட்டிங் டைரக்டர் தான் தப்பு பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்னாச்சு, அவன் மேலே லீகலாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் அவன் வந்துட்டு வேலையே ரிசைன் பண்ணிட்டான், அவன் பிளான் பண்ணி தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கான், அவன் இதுமாரி ஒரு லெட்டரே வரலன்னு சொல்லிட்டான், நம்ம வந்து போட்ட லெட்டரை வந்துட்டு அவன் வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, அப்படின்னா வந்துட்டு இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, சரி ஓகே பார்த்துக்கலாம், ஆனால் முதல்ல வந்துட்டு அவங்களுக்கான சேலரியெல்லாம் இருந்து கரெக்டாக போகிற மாதிரி முதல்ல வந்துட்டு அதை முதல்ல பாருங்கள், பர்சனலாக நானே சொன்னேன், நானே கால் பண்ணி சொல்லிடுறேன், நீங்களும் வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இந்த ப்ராப்ளத்தை ஒரு வழியாக சால்வ் பண்ணி முடிக்கிறாரு. இதே டைமில் நான் அந்த டாங் இருக்கா இல்லையா, அவள் வந்துட்டு இதுமாரி வந்து பார்த்துட்ருக்கா. இன்டர்நெட்லலாம் ஃபுல்லாகவே வைரல் ஆகிடுச்சு. இதுமாதிரி நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோக்காக சப்போர்ட் பண்ணி முன்னாடி வந்து நின்றுப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட அடியெல்லாம் பட்டிருக்கோம். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த டாங் வந்துட்டு அவளோட மொபைல் ஃபோன்லேயே பார்த்துட்ருக்கா. பரவாயில்லையே, இந்த கியூ செயலிக்கு ரொம்பவே தைரியம் அதிகம் தான், இவ்வளோ கூட்டம் அவ்வளோ பேர் வந்துட்டு ஆக்ரோஷமாக வந்து சண்டை போட்டுட்டு கத்திட்டு இருக்காங்க, அத்தனை பேருக்கு முன்னாடி போயிட்டு இதுமாரி சாங்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கா, அது மட்டும் இல்லாமல் அடியெலாம் வாங்கியிருக்காளே அப்படின்னு சொல்லி இவ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேலே இம்ப்ரெஸ் ஆகி பார்த்துட்ருக்கா. இதே டைமில் நம்ம ஹீரோயினை பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து மீட் பண்ண வர சொல்லியிருப்பா. அவள் ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறா, செல்லக்குட்டி உனக்கு என்ன ஆச்சு, முன்னாடி பின்னாடி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அவள் பார்த்திங்கன்னா வந்துட்டு கை கால்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கா. இதுமாரி டிவியில் பார்த்ததும் எவ்வளோ தெரியுமா பயந்துட்டேன், ஏன் நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, அவன் இந்த மாதிரி டேஞ்சரஸான இடத்துக்குலாம் போயிட்டுருக்காதடி, உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு செல்லக்குட்டி, இப்படிலாம் பண்ணாத, ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே பேசிகிட்டு இருப்பா. இல்லடி எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுமே சொல்லிட்டு இருப்பாங்க. சரி உன் ஹஸ்பண்டுக்கு அடிபட்டுருச்சு போல், அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை கையில் வந்துட்டு சின்னதாக அடிபட்டுருச்சு, மற்றபடி வேறு எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஏதாவது உனக்கு எதாவது பிரச்சனைனா சொல்லு, ஆளை தூக்கிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ பார்த்திங்கன்னா வந்துட்டு பேசிகிட்டு இருப்பா. இந்த டைம்லேயே அவங்க ஆர்டர் பண்ண அந்த ஜூஸ் கூட வந்துடுது. இந்த டைமில் அவள் வந்துட்டு கேட்குறேன், அம்மா நீ என்ன யூனிஃபார்ம் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டி உன்ட்ட தான் சொன்னேன் இதுமாரி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் அப்ளை பண்ணியிருக்கேன் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு, இதுமாரி வந்துட்டு அந்த யூனிஃபார்ம் தான் இது, இப்போ வந்துட்டு நான் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே உனக்கு அங்கே எல்லாம் ஓகேவாடி, உனக்கு வந்துட்டு ஜுவல்லரி ஃபீல்டு வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லடி இருந்தாலும் நான் வந்துட்டு அந்த ஷாப்பில் ஒர்க் பண்ணுறேன்ல, நிறைய ஜுவல்ஸ்லாம் பார்க்குறேன், எனக்கு வந்துட்டு நிறைய நாலேஜ்லாம் இருக்குல்ல, அதை வச்சு நிறைய கஸ்டமர்ஸ்லாம் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு ஓகே தான், எனக்கு வந்துட்டு இதுமாரி இந்த லைஃப் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் கூட நம்ம ரூபி இருக்கா இல்லையா, அவள் வந்துட்டு இதுமாரி வென் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான் இல்லையா நம்ம ரூபியை, அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்டேயுமே வந்துட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தயங்கிக்கிட்டே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சைலண்ட்டாக சொல்லிட்டு இருப்பா. இதேமாரி வந்துட்டு வென் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு என்னை வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டான், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணான், அவன் உனக்கு தெரியுமா அவன் எப்படி ப்ரப்போஸ் பண்ணான்னு சொல்லிட்டு, 28 கிஃப்ட் நான் கேட்டேன் அவன்கிட்ட, அந்த 28 கிஃப்ட்டை வாங்கி வச்சு என்னோட ஏஜ் 28 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு என்னை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான், அவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அவன் ஏன் அப்படி பண்ணானே எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூபி பார்த்திங்கன்னா வந்து சொல்லிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயினுக்கு தான் இது எல்லாமே தெரியும் இல்லையா, அவள் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்தளவு ரியாக்ஷன் கொடுக்கல. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஆமாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடுச்சு, நானும் அவனை திட்டி விட்டுட்டு வந்துட்டேன், நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, அவனோட லவ் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலடி, எனக்கு வந்துட்டு பயமாக இருக்குது, ஆம்பளைங்க மேலெலாம் பயமாக இருக்குது, எல்லா பயலுங்களும் ஃப்ராடாக தாண்டி இருப்பானுவோ, நீயும் சரி யாரையும் நம்பிடாத, இந்த பசங்களை நம்பணும் அப்படின்னா நம்ம ஏதாவது டெஸ்ட்டு வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு தாண்டி லவ் பண்ணணும், இவனுங்களாம் வந்துட்டு கரெக்டு தானா, இதெல்லாம் தகுதியானவனுங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு ரூபி சொல்லிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுமே மிஸ்டர் சாங்குக்கு வந்து ஏதாவது டெஸ்ட் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினுமே.